வெல்கம் டு சிகே நெட்ரேட்ஸ். நான் பிரேமலதா ஆனந்த் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது இந்த நாடாவை வச்சு இதில் ரேப் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரேமில் இதுக்கு தேவையானது 18 inch ஃப்ரேம். இந்த ஃப்ரேமில் நம்ம இது பண்ண போகிறோம், ரேப் பண்ண போகிறோம். இதுக்கு நாடா, நெக்ஸ்ட் க்ளூ கம், ஃபேப்ரிக் க்ளூ. பார்த்தீங்கன்னா இதில் இந்த நட்டு வருதுல்ல, இந்த நட்டை கலட்டிடணும். கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த இன்னர் பக்கம் இருக்குல்ல, இந்த இதில் நாடா ரேப் பண்ண போகிறோம். இந்த நட் வரதுலேயும் நம்ம ரோல் இது பண்ணுவோம், சுற்றுவோம். முதல்ல இன்னரில் சுற்றிடலாம். இது பார்த்திங்கன்னா நாடாவில் இந்த எட்ஜஸில் கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்குது, ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஹார்டாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இப்போது இதிலேருந்து நம்ம ரேப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த க்ளூ ஒட்டியிருக்க மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு எட்ஜஸை, அதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு ரோல் பண்ண போகிறோம், சுற்ற போகிறோம். ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சம் லைட்டாக இந்த இதில் லைட்டாக மேலேயும் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த இது பார்த்தீங்களா, கொஞ்சம் கிராஸாக, ஸ்ட்ரைட்டாக இது போட்டாமல் கொஞ்சம் கிராஸாக தெரியுதா, கொஞ்சம் கிராஸாக. நெக்ஸ்ட்டு மேலே சுற்றக்கூடாது, சுத்தையில் மேலே சுற்றாமல் இங்கே பார்த்துக்கோங்க, மேலே சுற்றாமல் சைடில். ஏன்னா மேலே சுற்றுனீங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த திக்னஸ் தெரியாமல் இருக்கணும்னா சைடுக்கா கொஞ்சம் க்ரிப்பாக பிடிச்சிக்கணும். இந்த இதை கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு சுற்றணும். மேலே சுற்றக்கூடாது, சைடாக. ஏன்னா இது மேலே சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு கனமாகவும் இருக்கும், மேலும் கீழுமா இருக்கும். அதனால மேலே சுற்றாமல் இந்த மாதிரி சைடாக நல்லா டைட்டாக எடுத்துகிட்டு சுற்றணும். இது எதனால் சுற்றுறோன்னா, இந்த இதில் கொஞ்சம் பிசுறெல்லாம் இருக்கும், உட்டில், அதனால் அதில் கொஞ்சம் பிசுறெல்லாம் இருக்கும். அந்த பிசுறெல்லாம் கிளாத்தில் மாட்டுச்சுன்னா, நான் ஆல்ரெடி இன்ட்ரடியூசிங் கிளாஸில் சொல்லியிருப்பேன், அதில் பிசுறு இருக்கும். அதில் கிளாத் மாட்டுச்சுன்னா டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால தான் இதில் நாடா ரேப் பண்ணுறோம். இந்த நாடா ரேப் பண்ணையில் கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சி ரேப் பண்ணணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் லைட்டாக கம் போட்டுட்டு அது கொஞ்சம் அப்படியே அதை ஒட்டினாப்புலே கொஞ்சம் அப்படியே சைடாக, உட்டும் தெரியக்கூடாது, கிளாத்து மேலேயும் அந்த நாடை மேலேயும் மேலேயும் சுற்றக்கூடாது,
கொஞ்சம் லைட்டாக சைடு வாங்கினா போல் சுற்றினா அந்த மேடு மாதிரி தெரியாது, மேலே மேலே சுற்றுற மாதிரி தெரியாது. ஆனால் நீங்கள் சுற்ற சுற்ற டைட்டாக கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு வரணும், இல்லாட்டி கொஞ்சம் லூஸ் கொடுத்துரும். நீங்கள் சில்க் காட்டனாக இருந்தாலும் சரி, எந்த கிளாத்தாக இருந்தாலும், நெட் கிளாத்து இதெல்லாம் மாட்டையில் வந்து இது வந்து டேமேஜ் ஆகாது. இந்த இது ரேப் பண்ணிங்கன்னா இது வந்து இன்னர் வுட்லேயும் பண்ணணும், அவுட்டர் வுட்லேயும் பண்ணணும். நான் ஆல்ரெடி இன்னொரு இது ஃப்ரேம்க்கு வந்து நான் நாடா சுற்றி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து இன்னரில் பார்த்திங்கன்னா நாடா சுற்றுனது, அவுட்டரில் வந்து இந்த பேப்பர் டேப்புன்னு சொல்லுவாங்க, ஸ்டேஷ்னரிஸ்லலாம் விற்பாங்க அந்த ஷாப்லலாம். அங்கே வந்து பேப்பர் டேப்பு, அந்த பேப்பர் டேப்பு வந்து சுற்றி வச்சுருக்கேன் அவுட்டர் சைடில். நீங்கள் சுத்தையில் இந்த பண்டில் வந்து கொஞ்சம் உள்ளேயும் வெளியேயும் மாற்றி மாற்றி போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது சிக்காகிற மாதிரி வரும் உங்களுக்கு, அதனால் உள்ளேயும் வெளியும் கொஞ்சம் மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டு இதை ரேப் பண்ணிக்கினே இருக்கணும். நல்லா இழுத்து டைட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது லூஸ் கொடுக்காது, நல்லா ஸ்டிப்பாக பிடிச்சிக்கும். நெக்ஸ்ட் வந்து துணி எதுவும் அதில் மாட்டினீங்கன்னா அது வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்குற மாதிரி இருக்காது, க்ரிப்பாக பிடிச்சிக்கும் ஒரே சமமாக இருந்தால். நீங்கள் மேலே மேலே ரேப் பண்ணிங்கன்னா அது துணி மாட்டையில் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது, சுருக்கம் வரும், துணி லூஸ் கொடுக்கும். அதனால தான் மேலே மேலே சுற்றாமல் கொஞ்சம் சைடு வாங்கினா போல் கொஞ்சம் சுற்றணும், ரேப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஈவனாக சுற்றியாச்சு. இது வந்து லாஸ்ட் எட்ஜஸ்ஸு பாருங்கள், லாஸ்ட் எட்ஜஸ். இது வந்து இப்படி சுற்றி இந்த பேக் சைடு
இந்த ஸ்டார்ட் பண்ணோம்ல அது வந்து கிராஸாக வச்சதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக கவர் பண்ணி ஒட்டினா மாதிரி ஒட்டிடணும். இது வந்து கட்டர் வச்சு கட் பண்ணிவிட்டு இதில் கம் அப்ளை பண்ணியிருக்கோம்ல ப்ளூ, இதை வந்து கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் ஈவனாக இருக்குது. பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக தான் இருக்கும், அன்ஈவனாக இருக்காது. இன்னொரு மேலும் இதுவாகவும் இருக்காது. ஏன்னா இது வந்து ஈவனாக இருந்தால் தான் உங்களுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் இந்த எட்ஜஸில் கூட அந்த ஆரம்பிக்கிற எட்ஜஸும் முடிக்கிற எட்ஜஸும் ஈவனாக தான் இருக்கும். ஓகேவா? இது ரேப் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு தேவையானது இந்த நாடா. இது அவுட்டர் இதில் கூட ரேப் பண்ணிக்கலாம். ரேப் பண்ணிவிட்டு கிளாத் எதுவும் மாற்றினா மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் க்ளூ வந்து காயிற அளவுக்கு கொஞ்சம் விட்டுறணும். இனி அதில் எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கொஞ்சம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளாத் மாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 5 வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. சேர விருப்பம் இருக்கவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து வெறும் அட்மிஷன் ஃபீஸ் மட்டும்தான், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான். அட்மிஷன் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன். கிளாஸுக்கு எக்காரணத்தை கொண்டு கோர்ஸுக்கு ஃபீஸ் கிடையாது. ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான். ஜாயின் பண்ணுறவங்க விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.